Hello everyone. Welcome back to the series of the lesson toward the parable of our Lord Savior Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான ஊமைகளை பற்றிய தொடர் சத்தியத்தின் இறுதி பாடத்திற்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் 28 ஊமைகளை நாம் பார்த்திருக்கிறோம். 26 அவைகள் ஊமைகள், 2 ஊமைகள் மனிதர்களால் ஊமைகளாக கருதப்படக்கூடியவைகள் என்று மொத்தம் 28 ஊமைகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ளதாகவும் தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊமைகளால் போதித்த ஆழங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். உண்மையாகவே இந்த பாடங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களுக்குண்டான சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருக்கும் என்றால் நீங்கள் அடியனை தொடர்பு கொள்ளலாம். அவை இந்த பாடங்கள் உண்மையாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள் அடியேன் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட நாம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 36வது வசனம் தொடங்கி 50வது வசனம் வரை சொல்லப்பட்ட அங்கு 2 கடனாளிகளை பற்றிய ஊமைதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஊமையை நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய அறிமுகமாக நாம் படித்து வந்த பாடங்களில் ஊமைகளை நாம் படிப்பதற்கும் ஊமைகளை புரிந்து கொள்வதற்கும் அல்லது ஊமைகளை பயன்படுத்துவதற்கும் சில விதிகள் உள்ளன. அந்த விதிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது, ஒரு ஊமையை நாம் படிக்கும் பொழுது we have to understand or consider the historical context. அந்த சரித்திரத்தின் வரலாற்று சூழல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வரலாற்று சூழல் ஏன் அவசியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆயக்காரன் மற்றும் பரிசேயன் ஊமைகளை ஆண்டவர் ஏன் பேசினார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அங்கு சிலர் தங்களை உயர்ந்தவர்களாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவர்களாகவும் அவர்கள் கருதின அந்த ஒரு வரலாற்று சூழல் இருக்கிறது. ஸோ த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இரண்டாவதாக, ஜெனரல் கான்டெக்ஸ்ட், ஒரு பொதுவான சூழல் அந்த ஊமையினுடைய முன்னிலும் பின்னிலும் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக, டைரக்ட் கான்டெக்ஸ்ட், அதாவது நேரடியாக ஒரு சில சூழலில் நேரடியாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசியிருப்பார். அந்த சூழலையும் நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தது, நான்காவதாக, லுக் ஃபார் த மெயின் லெசன். ஒரு ஊமையானது ஒரு முக்கிய பாடத்தை அது கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக, ஆயக்காரனுடைய ஊமைகளில் ஆண்டவர் ஜனங்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சுயநீதி உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, தன்னைத்தான் உயர்த்தக்கூடாது, மாறாக கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்கிற ஒரு முக்கிய பாடத்தை கர்த்தர் அந்த ஊமையில் கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊமையிலும் அதனுடைய முக்கிய பாடத்தை நாம் உறுதியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது, ஐந்தாவதாக, எந்த ஒரு வேதாம கோட்பாடுகளும் அந்த வேதாம உபதேசங்களுடைய அடிப்படையில் மட்டுமே அந்த ஊமைகளுடைய விளக்கம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஊமையிலிருந்து மற்ற வேதத்தினுடைய கோட்பாடுகள் உபதேசங்களுக்கு முரணான ஒரு காரியத்தை, தகவலை, விளக்கத்தை ஒரு ஊமையிலிருந்து நாம் கொடுக்க முடியாது. அடுத்ததாக, ஊமையில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஒரு உருவ மொழிக்கு நாம் ஒரு வித்தியாசப்பட்ட அர்த்தங்கள் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஊமைகள், அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதில் சொல்லப்படக்கூடிய உருவ காரியங்கள் அந்த ஊமையை அந்த ஊமையோடு தொடர்புடையதாக தான் இருக்கணுமே தவிர அதிலிருந்து ஒரு வித்தியாசப்பட்ட காரியங்களை நாம் எடுக்கக்கூடாது. அடுத்தது, ஏழாவதாக, கிளியர் கட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேதாமத்தில் சில இடங்களில் ஊமைகள் தெளிவாக ஒரு போதனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதற்கு வேற எந்த ஒரு உதாரணங்களையும் நாம் தேடவோ அல்லது புதிதாக நாம் கண்டுபிடிக்கவோ புதிதாக ஒரு காரியத்தை இணைக்கவோ அது முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட கோட்பாடுகளோடு, இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு, இந்த ஒரு அணுகுமுறையோடு நீங்கள் ஊமைகளை படிப்பீர்கள் என்றால் இந்த ஊமைகள் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு மாற்றத்தை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. சரி பிரியமானவர்களே,
இப்பொழுது இந்த புரிதலோடு நாம் லூக்கா 7:36-50 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய 2 கடனாளிகளை பற்றிய ஊமையை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். த பேரபிள் ஆஃப் த 2 debtors. இந்த ஊமையானது ஒரு அழகான ஊமை, எனக்கு பிடித்த ஒரு ஊமை. இந்த ஊமையில் சொல்லப்படக்கூடிய தத்துவங்களை நான் மதிக்கிறேன், நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் அவ்வண்ணமாகவே அதை நேசிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். த மெயின் தீம் ஆஃப் திஸ் பேரபிள், இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மன்னிப்புக்கும் அன்புக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஊமையினுடைய ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. இரண்டாவதாக, the lesson we learn from this parable, it is அவர் தேவன் நம்மை முதலில் அவர் அன்பு கூர்ந்தார், நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் கொடுத்தார். அப்போ நாம் அவரை எவ்வளவு அதிகமாக நாம் அன்பு கூற வேண்டும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, யார் அதிகமாக கடன் பெற்றார்களோ, யாருடைய கடன் அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவர்களே அதிகமாக என்ன செய்யணுமாங்க, அன்பு கூற வேண்டும். அதே போல நம்முடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டபடியால் நாம் தேவனிடத்தில் என்ன செய்யணுங்க, அதிக அன்பு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தேவனிடத்திலிருந்து நாம் எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு இரக்கங்களை நாம் பெற்றிருக்கிறோம், நம்முடைய பாவங்களை அவர் எத்தனை முறை அவர் மன்னித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்களையும் நம்முடைய தவறுகளையும் அங்கு மன்னிக்க தயாராக தேவன் அவைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவரை எவ்வளவு அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும், எவ்வளவு அதிகமாக தேவனில் நாம் அன்பு கூற வேண்டும். இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே ஒரு ஆச்சரியம் பாருங்க, தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த ரட்சிப்பை எவ்வளவு ஆழமாக உணர்கிறோம், நம்மை தாழ்த்தி தேவனை நாம் உயர்த்துகிறோமா, நம்மீது அன்பு கூர்ந்த அவர் தேவனையும் அவருடைய குமாரனையும் நாம் இந்த உலகத்தில் அதிகமாக நாம் நேசிக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த ஒரு தகவல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒருவரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்றால், நாம் அவருக்கு போதிக்கக்கூடிய முதல் பாடமே என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க, ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்ட்டு அல்ல, கிறிஸ்துவுக்குள்ள மன்னிப்பு இருக்கிறது. கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை தம்முடைய குமாரனாக ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அதை நாம் முதலாவது ஒரு நபருக்கு புரிய வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி பிரியமானவர்களே, இந்த 2 கடனாளிகளை பற்றிய ஊமையில் இந்த ஊமையினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போதனையை ஆண்டவர் எங்கே போதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சீமான் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிலிருந்து ஆண்டவர் இங்கே இந்த காரியத்தை போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஒரு மனிதன் அங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயக்காரனாய் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே இந்த ஊமையில் இந்த மனிதனுடைய வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விருந்துக்கு அழைக்கப்படும் பொழுது, அங்கு மோசமான நடக்கையுள்ள, அதாவது மனிதர்களால் ஒரு பாவமான பெண் என்று கருதப்பட்ட ஒரு ஸ்திரீ அங்கே இயேசு கிறிஸ்து பார்க்க வராங்க. இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தின் அருகே உட்கார்றாங்க. அது இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் கண்ணீரை விட்டு தன்னுடைய தலை முடியினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தை கழுவுகிறார்கள். விலையுயர்ந்த தைலங்களை ஊற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தை கழுவி அந்த பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தை முத்தம் செய்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த சீமோன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயக்காரன் தனக்குள்ளே அவன் பேசிக்கொள்கிறான், தனக்குள்ளே அவன் சிந்தித்துக் கொள்கிறான். இந்த பெண் பாவியாக இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய பாதத்தை தொட்டு அவருடைய பாதத்தை தலைமுடியினால் கழுவி பரிமள தைலத்தை பூசுகிறாரே, இவர் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்றால் அந்த பெண் யார், அந்த பெண் எப்படிப்பட்டவள், அந்த பெண் ஒரு பாவியானவள் அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு தெரிந்திருக்க வேண்டுமே என்று ஒரு மனநிலை அவருக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சமூக படிநிலையை அந்த மனிதனுடைய இருதயத்தில் பார்க்கிறோம். அதாவது இந்த சீமோன் என்று சொல்லக்கூடிய மனிதன், he think himself that he is topper on the ladder and consider the woman as the bottom of the ladder. அதாவது சீமான் என்கிற மனிதன் தன்னை ஒரு ஏணியினுடைய உச்சத்தில் நிற்பதாகவும்,
அதே அந்த பாவமான பெண்மணி அந்த ஏணியினுடைய அடிமட்டத்தில் இருப்பதாக அந்த பெண்ணை தன்னுடைய இருதயத்தில் கருதி கொண்டிருந்தான். சில நேரங்களில் இந்த ஊமையில் வரக்கூடிய இந்த பெண்ணை அங்கு மரியாள் மகதலேனா மரியாள் என்று அநேகர் வர்ணிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். ஆனால் வேதாமத்தில் அப்படி எங்கும் சொல்லப்படவில்லை. உண்மையாகவே அப்படி கருதப்படுவது மிகவும் தவறான ஒன்று. ஏனென்றால் இந்த ஊமையில் சொல்லப்படக்கூடிய பெண் அங்கு ஒரு மோசமான பெண் என்றும் மோசமான நடத்தையுள்ள பெண் என்றும் பாவமான பெண் என்றும் சொல்லப்படுகிறார். அவை மேரி மகதலேனா அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ அப்படிப்பட்ட ஒரு குணத்தோடு நாம் என்ன செய்ய முடியாதுங்க, ஒப்பிட முடியாது. சரி பிரியமானவர்களே, இந்த புரிதலோடு நாம் வேதத்தை வாசித்து அதற்குண்டான விளக்கங்களை நாம் பார்ப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36லிருந்து 38வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடன் போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் வரக்கூடிய இந்த பரிசேயன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கீழே 40வது வசனத்தில் அந்த பரிசேயனுடைய பெயர் அங்கு சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய பெயர் சீமான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இந்த சீமானுடைய வீட்டில் ஆண்டவர் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு ஸ்திரீ வராங்க. அவளுடைய பெயர் சொல்லப்படவில்லை, மாறாக பாவியாய் இருந்த ஒரு பெண் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அவை இந்த பாவியாகிய இந்த பெண் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய உலக இரட்சகர், இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படும் ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய தேவ வல்லமையுள்ள ஒரு நபர் சீமானுடைய பேதுருக்கு சீமோன் என்பவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்பதை அந்த பெண் அறிந்தவளாய் அந்த வீட்டிற்கு அவள் செல்லுகிறார். அந்த வீட்டின் அருகே வீட்டில் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தின் அருகே அவர் அமர்கிறார். அவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீர்களினால் அவர் துடைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்களை தலை முடியினால் அவர் கழுவுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்களை முத்தமிடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்களில் விலையுயர்ந்த பரிமள தைலங்களை அவள் பூசுகிறாள். பிரியமானவர்களே, இந்த ஒரு வசனத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பெண்மணி தன்னுடைய பாவ நிலையை அவள் உணர்ந்தவராய் தன்னுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும், தன்னுடைய பாவங்கள் அங்கு பெரிது என்று உணர்வை அந்த மகள் பெற்றுக்கொண்டவளாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தின் அருகே அவர் அழுது கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுவது, நட்புத்தி தயை உண்டாக்கும், துரோகிகளின் வழியோ கொடியது. அவை இந்த பெண் அங்கு கண்ணீர் விட்டதனுடைய ஒரு நோக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அமர்ந்து அவள் அழுத ஒரு காரியம், அந்த பெண்மணி தன்னுடைய பாவத்தின் கொடியதை அவர் உணர்ந்தவராய் இருந்தார். பாவத்தினுடைய கொடுமையான சூழ்நிலையை அவர் உணர்ந்தவராய் இருந்தார். அந்த கொடிய பாவங்களை நீக்கக்கூடிய ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்று அறிந்து அவருடைய பாதத்தின் அருகே அமர்ந்து அவர் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். பிரியமானவர்களே, தன்னுடைய சூழ்நிலையை கர்த்தருக்கு அவள் அறிவித்து கர்த்தருடைய பாதத்தின் அமர்ந்து அவர் கர்த்தருடைய பாதத்தின் அருகே அவள் அழுது கொண்டிருந்தாள். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் ஜீவனையும் இன்னும் பரிபூரணமாக கொடுக்கவே அவர் வந்தார். இவர் ஜீவனை கொடுக்கக்கூடியவர் என்பதை அந்த பெண்மணி உணர்ந்தவளாக இருந்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பெண்மணி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவள் எல்லாவற்றையும் இழந்தவளாக, she think that she is a bankrupt, எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதனாக, தன்னிடம் ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனாக பெண்ணாக அவள் உணர்ந்து அங்கு தன்னுடைய ஆவியின் எளிமையை அவர் உணர்ந்தவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தின் அருகே அங்கு அமரப்பட்டாள். நீங்களும் நானும் கூட ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் வெறுமையாய் நாம் இருக்கிறோம்,
ஒன்றுமில்லாதவர்களாய் இருக்கிறோம் என்றால் நாம் போகக்கூடிய ஒரே இடம் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணர வேண்டும். அவர் ஒருவரே நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரே வழியாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மத்தியில் நாம் பார்க்கிறோம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இங்கே இந்த பெண்மணி அழுது கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பெண்மணியினுடைய அழுகை அங்கே ஆவிக்குரிய ஒரு துயரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பெண்மணி ஏதோ உலக கவலைக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் அமர்ந்து அழுக கிடையாது, அல்லது தனக்கு சாதகமான ஒன்று நடக்கவில்லை, தான் விரும்பிய ஒன்று நடக்கவில்லை என்று அந்த பெண்மணி அழுக கிடையாது. இந்த பெண்மணி தன்னுடைய ஆவிக்குரிய நிலைப்பாட்டை அறிந்தவராக, தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்தவராக அங்கு ஆவிக்குரிய ஒரு துக்கத்தை அந்த பெண் பெற்றிருந்தபடியால் அன்றைக்கு அந்த பெண் என்ன செய்யப்பட்டாங்க? ஆறுதல் படுத்தப்பட்டாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் நம்முடைய இருதயத்திற்கு ஒரு துக்கத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய பாவங்கள் நமக்குள்ளாக ஒரு துக்கத்தை அங்கே ஏற்படுத்த வேண்டும். சுவிசேஷ ஊழியத்தில் ஒரு ஊழியர் சொல்லும் பொழுது அவர் ஒரு ஊழியரோடு சந்தித்து இன்னொரு ஜனங்களோடு பேசித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். பாவம் ஒரு காலத்தில் என் இதயத்தை உடைத்தது போல இப்போதும் உடைத்தால் நான் எதை வேண்டுமானாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் அன்னைக்கெல்லாம் பாவம் செய்யும் பொழுது என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்ட, இதெல்லாம் நான் தவறு செய்யணும், ஆண்டவருக்கு விரோதமாக இதை செய்கிறேனே அப்படின்னு. ஆனால் நாளுக்கு நாள் அந்த பாவங்கள் செய்யும் பொழுது அது எந்த வித ஒரு மாற்றத்தையும் எனக்குள்ளே கொண்டு வரல, எந்த ஒரு துக்கத்தையும் எனக்கு கொண்டு வரலை. பிரியமானவர்களே, இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வரணுங்க? துக்கத்தை கொண்டு வரணும். நம்முடைய மரணத்திற்கு முன்பதாக நம்முடைய பாவங்கள் துக்கப்படுவோம், நம்ம பாவங்களுக்காக துக்கப்படுவோம் என்றால் நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களுக்காக, பாவ நிலைக்காக நாம் துக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு தான் இந்த பெண்மணி தன்னுடைய பாவ சூழ்நிலை அறிந்தவராக அதற்காக துக்கித்து ஆண்டவர் இயேசுவின் பாதத்தின் அருகே அவள் அமர்ந்து கொண்டவளாய் இருக்கிறார். அடுத்ததாக அங்கே முக்கிய புள்ளி லூக்கா 7:39 அவரை அழைத்து பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவர் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே அங்கு சொல்லிக்கொள்கிறார். அப்போ இங்கே ஒரு விஷயத்தை பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தின் அருகே சீமோன் அப்படிங்கிற மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தின் அருகே ஒரு பெண்மணி வருகிறாள், அழுகிறாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்களை தன்னுடைய தலை முடியினால் கழுவுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தை முத்தம் செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திற்கு பரிமள தைலத்தை பூசிக்கொண்டு இதையெல்லாம் நின்று இந்த சீமான் பார்த்து கொண்டு தன்னுடைய இருதயத்தில் இந்த அற்ப எண்ணங்களில் இருதயத்தில் அவன் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த மனிதன் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது. ஏனென்றால் இவர் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்தார் என்றால் இந்த பெண்மணி யார் என்றும் இவள் எப்படிப்பட்டவள் என்றும் அவர் அறிந்திருக்க வேண்டும் என்பதை அந்த மனிதன் தனக்குள்ளாக அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, அந்த மனிதன் தன்னுடைய இருதயத்திற்குள்ளாக சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த கேள்விக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியாக இந்த ஒரு ஊமையை அவர் வெளியரங்கமாய் அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த பெண்மணி பாருங்க, சீமோனுடைய பேதுரு, இந்த சீமோன் மணிக்கும் பேதுருன்ட்டு சீமோன் அப்படிங்கிற இந்த மனிதன் அந்த பெண்மணியை பற்றிய ஒரு நல்ல புரிதல் அவனிடத்துல இல்லை அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். அந்த மனிதனுக்கு இந்த பெண்ணின் மீது எந்த மரியாதையும் அங்கே இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். மேலும் இப்பொழுது அந்த மனிதனுக்கு அந்த பெண்ணின் மீது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவனுடைய மதிப்பு சற்று குறையக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை தொட அனுமதிக்கிறாரே, ஒரு பாவியாகிய பெண் தன்னை தொடுவதற்கு இவர் அனுமதிக்கிறாரே, இவர் எப்படி உண்மையான தீர்க்கதரிசியாக இருக்க முடியும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்தது.
அவன் தன்னுடைய இருதயத்தில் நினைத்ததெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை துரத்தி விட வேண்டும், இந்த பெண்ணை ஒரு குப்பை என்று நினைக்க வேண்டும், இந்த பெண்ணை அவருடைய காலை தொடவிடக்கூடாது, அவருடைய காலை கழுவு விட்டிருக்கக்கூடாது, அவருடைய கால்களை முத்தம் செய்ய விட்டிருக்கக்கூடாது, அவருடைய கால்களுக்கு பரிமள தைலத்தை பூசி விடக்கூடாது. அந்த பெண்ணை உடனடியாக அங்கிருந்து போகும்படியாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மனிதனுடைய ஒரு சிந்தையாக இருக்கிறது. அப்படி அவர் செய்திருக்கும் பொழுது இந்த மனிதன் இவர் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அப்படிங்கிறத அவன் நம்புவதாக தன்னுடைய இருதயத்தில் அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த மனிதனுடைய இந்த மோசமான சிந்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்ந்தவராக தான் இந்த ஊமையை அங்கு பேசக்கூடியவராக இருக்கிறார். சில நேரங்களில் உங்களுடைய எண்ணங்களையும் என்னுடைய எண்ணங்களையும் தேவன் வாசிக்கிறார் அப்படிங்கிறத நாம் நினைக்கிறோம். நம்முடைய எல்லா எண்ணங்களையும் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினைப்பது ஆச்சரியமான ஒரு விஷயமா. அதை நீங்கள் விரும்புவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன செய்ய மாட்டேங்க, விரும்ப மாட்டேன். ஏனென்றால் மனிதர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சில நேரங்கள் என்ன செய்யாதுங்க, அது நன்மையானதாக இருக்காது. சில நேரங்களில் நாமளே விரும்பத்தகாத சில எண்ணங்கள் நாம் என்ன செஞ்சுருப்போங்க, நம்முடைய இருதயத்துக்குள்ளாக அங்கே கொண்டிருப்போம். அவை பாருங்க, இந்த ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை அவன் கொண்டிருக்கிறான். அவை இந்த எண்ணங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய எண்ணங்களை மாத்திரமல்ல, நம்ம எல்லாருடைய எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர் தீர்க்கதரிசிகளை விட அவர் மேலானவர். அவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத நீங்களும் நானும் உணர வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து மனிதனுடைய எண்ணங்களை அவர் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறாருங்க, வாசியார். ஜீசஸ் கிரைஸ்ட் கேன் ரீட் த ஹார்ட் அண்ட் மைண்ட் ஆஃப் த பீப்புள். இதற்கு அநேக வசனங்கள் இருக்கிறது. மத்தேயு 9:7 சொல்லும் பொழுது இயேசு அவர்களுடைய நினைவுகளை அறிந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கிருந்த ஜனங்களுடைய நினைவுகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். லூக்கா 5:22 சொல்லும் பொழுது இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ அவர் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தில் தன்னை குறித்து தவறாக எண்ணிக்கொண்டிருந்த அந்த சீமானுடைய இருதயத்தை மாத்திரம் தேவன் அறிந்தவராக அல்ல, மாறாக அந்த பெண்ணுடைய இருதயத்தையும் அந்த பெண்ணுடைய சூழ்நிலைகளையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே தேவன் உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஒரு தேவன் நம்முடைய மனிதனுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது நமக்கு எதை உணர்த்துகிறது, எதை பற்றி நமக்கு அறிவுறுத்துகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நரகம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு இது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய பரிசேயன் அந்த பெண்ணை பற்றியும் இயேசுவை பற்றியும் தவறான எண்ணங்களை கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவினால் அவனுடைய இருதயத்தை என்ன முடிந்ததுங்க, வாசிக்க முடிந்தது. ஆகவே இந்த கடவுள் ஒரு மனிதனுடைய இருதயத்தை அவர் வாசிக்கிறார், இருதயத்தின் எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்படிங்கிறது நரகம் அப்படிங்கிற ஒரு காரியத்தோடு அது தொடர்புடையதாக இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், இந்த இருதயத்தை வாசிப்பதற்கும் இருதயத்தை அறிந்து கொள்வதற்கும் நரகத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, நரகம் தேவனை பற்றி என்ன உணர்த்துகிறது, அது தேவனுடைய மகத்துவத்தை எவ்வாறு காட்டுகிறது என்பதை பற்றிய ஒரு சிறிய புள்ளி விவரங்களை நான் கொடுக்கிறேன். அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். முதலாவது, எல்லா சூழ்நிலையிலும் எது சரி எது தவறு என்பதை அவர் என்ன செய்திருக்கிறாருங்க, அறிந்தவராக இருக்கிறார். இப்போ யாராவது என்னிடம் நான் இப்படி செய்தால் அது சரியாக இருக்குமா என்று கேட்டால், எல்லா சூழ்நிலையிலும் எது சரி எது தவறு என்பதை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். நிச்சயமாக நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் எது சரி எது தவறு என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, அது வேதமாக இருக்கிறது. அப்போ சரி மற்றும் தவறு எது அப்படிங்கிறது நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அறிந்தவராக இருக்கிறோம். அப்போ தேவன் மனிதனுடைய இருதயங்களை மாத்திரம் அறிந்தவர் அல்ல, அவனுடைய இருதயத்தில் எது சரி எது தவறு செய்கிறான் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் கூட எது சரி எது தவறு என்பதை வேதத்தின் அடிப்படையில் நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த பூமியினுடைய பரப்பரவில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும், உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும்
எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார்கள். நன்மை எது, தீமை எது அப்படிங்கிறது. அப்போ அந்த மனிதனுடைய இருதயங்களையும் கர்த்தர் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவை நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு தேவை இருக்கக்கூடிய விஷயங்கள், தேவை இல்லாத விஷயங்கள் என்ன என்பதை நாம் அறிந்தவராக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், சரியான செயல்களில் ஈடுபடுபவர்கள் இப்போதே சரியானதை செய்கிறார்களா என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும். அந்த மனிதன் செய்கிறது சரிதானா, இந்த மனிதன் செய்கிறது சரிதானா என்பதை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். யாராவது தவறான செயல்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் அதை சரி செய்ய முயற்சி செய்கிறார்களா என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இஸ் he trying to change himself? அப்போ நம்ம வெறும் வாயினால் சொல்வது மாத்திரமல்ல, இந்த பாவம் செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கல, நான் இதை செய்ய தவறுகிறேன், இதை எப்படியாச்சும் நான் விட விரும்புகிறேன் அப்படின்னு நாம் வாயினால் சொல்கிறோம். ஆனால் அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கிறோமா என்கிற நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் கர்த்தர் அங்கு அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே மனித இருதயத்தின் எண்ணங்களையும் நோக்கங்களையும் தேவன் அறிந்திருக்கிறவராய் இருக்க வேண்டும். அப்போ அவர் அதை அறிந்திருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறபடியால் தான் அதில் நன்மையானவர்களை பரலோகத்திற்கும் தீமையானவர்களை நரகத்திற்கும் அவர் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். தேவன் ஒரு மனிதன் அதை செய்கிறான் என்றால் அதை ஏன் செய்கிறான், எதற்காக செய்கிறான் என்கிற அவனுடைய நோக்கத்தையும் தேவன் என்ன செய்வராக இருக்கிறாருங்க, அறிந்தவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அநேகர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, ரட்சிக்கப்படுகிறார்கள், நமக்கு தெரியும் இவங்க எதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அவர்களுடைய சிந்தனைகளையும் அவளுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் கர்த்தர் மிக நன்காக அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். இவங்க சரியான நோக்கத்திற்கு தான் ஞானஸ்நானம் எடுக்கிறார்களா, இவர்கள் ஒரு சரியான மனம் திரும்புதலோ தான் ஞானஸ்நானம் எடுக்கிறார்களா என்பதை தேவன் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அடுத்ததாக, மனிதன் தன்னுடைய செயல்களுக்கு எப்பொழுதும் பொறுப்பாளி ஆகிறான். அவனுடைய செயல்கள் எல்லாவற்றுக்கும் அவன் அதற்கான காரியங்களை அவன் அடையக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே மக்கள் எங்களிடம் சில நேரங்களில் ஃபோன் செய்து பொறுப்பு கூறும் வயது எது என்று கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு எப்பொழுது நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு உணர்வு வருதோ அப்பொழுதே அவன் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக அவன் வருகிறான். அப்போது தேவனுடைய கட்டளைகளுக்கு சரியாக பதிலளிக்க முடியாத அளவுக்கு ஒரு மனிதன் எப்போதும் மனநலம் குன்றியவனாக மாறுகிறான் என்பதையும் தேவன் என்ன செய்கிறாருங்க, அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்க அப்படின்னா அந்த எந்த சூழலில் செய்கிறீங்க, எதற்காக செய்கிறீர்கள் அப்படிங்கிறத தேவன் அறிந்தவராக இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் அதனுடைய சூழ்நிலைகளையும் பொறுத்து தேவன் நம்மை நியாயம் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். உதாரணத்திற்கு, நம்முடைய கர்த்தர் ஒரு வாதத்தை இங்கு முன்வைக்கும் பொழுது, வேதத்தில் முன்வைக்கும் பொழுது, நினிவே பட்டணத்து மக்கள் அல்லது சோதோம் கொமோரா பட்டணத்து மக்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தால் அவர்கள் எப்பொழுதோ ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றார். அப்போ சோதோம் கொமோராக்கும் நினிவோவுக்கும் அந்த உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை தேவன் வைக்கிறார். அப்போ பாருங்க, அந்த சூழல்களை ஆண்டவர் அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவை தான் நம்ம பார்க்குறோம். தேவன் நம்மை நரகம் அப்படிங்கிற ஒரு காரியம் வரும் பொழுது அதில் நம்ம போகிறோமா, அதில் யார் போவாங்க, அதில் எப்படிப்பட்டவர்களை அதற்குள்ள அனுப்பணும் என்று தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த பகுதியில் கூட இந்த சீமான் அப்படிங்கிற மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் அந்த பெண்ணினுடைய இருதயத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த சீமான் தனக்குள்ளே சொல்லி கொண்டிருக்கிறான், இவர் உண்மையான தீர்க்கதரிசி என்றால் கண்டிப்பாக இந்த ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அவர் அறிந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ளாக வருகிறது. பிரியமானவர்களே, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டது போல ஒரு மனிதனுடைய சோதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பலன் என்ன அப்படிங்கிறது கூட அவர் அறிந்தவராக இருக்கிறார். எவ்வளவு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு சோதிக்க முடியும், அது அவனால் தாங்க முடியுமா என்கிற அந்த பலனை பொறுத்தே கர்த்தர் ஒரு மனிதனை சோதனை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம்.
அடுத்ததாக அவர் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கக்கூடியவராக இருக்கிறோம். சரி, அவனை நான் ஏற்றுக்கொள்வேன், அவர் தவறு செஞ்சாலும் எனக்கு ஏற்றுக்கொள்வேன், ஏனென்றால் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை நான் எப்பொழுது நேசிக்கிறேன். நோ, அவர் காட் இஸ் நாட் லைக் தட். அவர் அவருடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார், அவனுடைய இருதயங்களை அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் அனைத்து மனிதர்களுக்கும் ஒரே தரநிலையை, த சேம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லெவல் அப்படிங்கிறத ஆண்டவர் நியாயத்தீர்ப்பில் அவர் வைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவர் நியாயமானவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய இருதயத்தை அவர் சிந்திக்கக்கூடிய, ஆராயக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மேல் எப்பொழுதும் அவர் அக்கறை கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் நம்முடைய இருதயத்தை அவர் அறிந்தவராக நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அவர் பலியாக என்ன செய்தாருங்க, ஒப்பு கொடுத்தார். ஆகவே நம்முடைய ஈவன் த லாஸ்ட் ஸ்டேட், நம்முடைய இழந்த சூழ்நிலையில், நம்முடைய கடைசியான சூழ்நிலையில், நம்ம பாவத்தில் விழுந்த அந்த சூழ்நிலையில் நம்மை காக்கக்கூடிய ஒரே ஒருவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய இருதயங்களை அவர் அறிந்தவராக அவர் கல்வாரி சிலுவையில் தம்முடைய குமாரனை கொடுக்கும் அளவிற்கு அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் நம்ம தீவிரமாக சிந்திக்கும் பொழுது எந்த ஒரு மனிதனும் நம்மேல் உள்ள அவருடைய அக்கறை சந்தேகப்படாதபடிக்கு அவர் அந்த அன்பை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குமாரனை அவர் சிலுவையில் நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இறுதியாக அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட, அவரை விசுவாசித்து கீழ்ப்படுதலின் மூலமாக அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவை பிரியமானவர்களே, இந்த சிந்தனைகள் எல்லாம் தேவன் நம்முடைய இருதயங்களை பற்றி அவர் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் கற்பனை செய்து பார்ப்பதை விட கர்த்தர் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். பூமியில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்களையும் அவரால் கண்காணிக்க முடியும். ஒவ்வொருவரையும் கண்காணிப்பதோடு மாத்திரமல்ல, அவருடைய இருதயத்தின் எண்ணங்களையும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே அவர்கள் அனைவரும் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார். அவர்கள் எதை செய்கிறார்கள், என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தேவன் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். ஆகவே ஒரு நரகம் என்பது இருக்கிறது. தேவனுடைய நிபந்தனைகளுக்கு இணங்குபவர்களை அவர் மன்னிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருடைய நிபந்தனைக்கு இணங்காதவர்களையும், தங்களுடைய இருதயத்தினால் துன்பப்படாதவர்களையும் அவர் அந்த நரகத்தில் தள்ளுவார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இதை தான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உண்மையில் பார்க்க போகிறோம். இந்த பெண்மணியினுடைய இருதயத்தை அறிந்தவராக, இந்த பெண்மணியினுடைய சிந்தனைகளையும் நினைவுகளையும் அறிந்தவராக, அவளுடைய அந்த பாவத்திற்கான துக்கங்களை அறிந்தவராக அந்த பெண்மணிக்கு பாவ மன்னிப்பை ஆண்டவர் அங்கு தந்து அந்த பெண்ணை பார்த்து, உன்னுடைய பாவம் ரட்சிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 7:40 இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றார். பின்பு அவர் சீமோனை பார்த்து சொல்கிறார். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவரும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்கிறார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோனுடைய எண்ணங்களுக்கு, தன் இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருந்த அந்த காரியங்களுக்கு அவர் பதிலளிக்க விரும்புகிறார். ஆகவே இங்கே ஒரு ஊமையை சொல்லுகிறார். ஒரு மனிதன், 2 மனிதர்கள் ஒரு மனிதனிடத்தில் கடன் வாங்கிறார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் ஒரு மனிதன் 50 வெள்ளிக்காசுமாக அவர்கள் கடனை பெறுகிறார்கள். இருவராலும் அந்த கடனை செலுத்த முடியாத போது இருவருக்கும் கடன்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போ அந்த இருவரில் யார் அதிகமாக அவரை நேசிக்க வேண்டும், கடனை மன்னித்தவரை நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு கேள்வியை இங்கு முன்வைக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்முடைய சீமோனுடைய எண்ணங்களுக்கு இங்கே என்ன செய்கிறாருங்க, பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார். கண்டிப்பாக நம்முடைய எண்ணங்களுக்கு நான் முன்னாடி சொன்னது போல தான் எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்ய தேவையில்லைங்க, பதிலளிக்க தேவையில்லை. ஏனென்றால்
ஆண்டவர் நம்முடைய எண்ணங்கள், அநேக எண்ணங்கள் அது சரியானதாக என்ன செய்யாதுங்க, இருக்காது. இன்னும் சில நேரங்கள் ஒரு பழமொழி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னா, நீங்கள் எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், அதாவது தனியாக இருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகளில் என்னென்ன நினைவுகள் வருது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுங்கள். வேதாமம் கூறுகிறது, மனுஷன் தன் இருதயத்தில் எப்படி சிந்திக்கிறானோ அவன் அப்படி இருக்கிறான். அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் வார்த்தைகளாக என்ன செய்யக்கூடியதாக இருக்குதுங்க, அது வெளிவரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொல்லி அங்கு சீமோன் இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாரு. இங்கே குறிப்பாக 500 வெள்ளிக்காசு 50 வெள்ளிக்காசை நம்ம பார்க்குறோம். இந்த 500 வெள்ளிக்காசும் 50 வெள்ளிக்காசை நாம் புரிந்து கொள்வதற்கு, ஒரு வெள்ளிக்காசு என்பது ஒரு நாள், ஒரு மனிதனுடைய ஒரு நாள் கூலியாக இருக்கிறது. அப்போது ஒரு மனிதனுடைய 50 நாள் கூலி வருமானம் அங்கு மன்னிக்கப்படுது. இன்னொரு மனிதனுக்கு 500 நாள் அவனுடைய வருமானம் அந்த மனிதனுக்கு மன்னிக்கப்படுது. சரி, இப்போ இந்த இருவரில் யார் அதிகமாக அன்பு கூறுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறாரு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில், சீமான் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறார். நீ சொன்ன பதில் சரிதான். எவன் அதிகமாக மன்னிக்கப்பட்டானோ அது யாருங்க, அந்த 500 வெள்ளிக்காசு எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறக்கட வேண்டும். பிரியமானவர்களே, சீமான் அந்த ஆண்டவர் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம், சீமோனே, நீ அந்த பெண் அதிகமாக கர்த்தரிடத்தில் மன்னிக்கப்பட வேண்டும், அதிகமாக கர்த்தரை அந்த பெண் நேசிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவளின் மேல் நம்பிக்கை வைத்து நான் அவளை ஒருவேளை மன்னித்தேன் என்றால் அவள் அதை குறித்து மிகவும் பாராட்டுவாள், அல்லது அவள் மிகவும் அன்பு கூற கடவாள். ஏனென்றால் அவளுடைய பாவங்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய பாவங்கள் மிகுதியாக இருந்து அது மன்னிக்கப்படும் பொழுது அவள் அதிகமாக என்ன செய்ய வேண்டுங்க, அன்பு கூற வேண்டும். அப்போ பாருங்க, சீமோனுடைய இந்த ஒரு மனநிலை அந்த பெண்ணை பற்றி மிக தவறானதாக இருந்தது. இன்னைக்கு அநேக நேரம் சபையினுடைய உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணங்கள் கூட இந்த சீமானை போன்ற மனிதர்களுடைய எண்ணங்களாக இருக்கிறது. அநேக மனிதர்களை பார்க்கும் பொழுது, இவங்க பாவிகள், இவங்க தவறானவர்கள், இவங்க பக்தியற்றவர்கள், இவங்களோடு நாம் பேசக்கூடாது, இவங்களோடு நமக்கு எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது, இவங்க ஒரு கெட்ட மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை அவர்கள் கொண்டிருக்கக்கூடியலாம் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்களுக்கும் கர்த்தர் தேவை என்பதை நாம் உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பக்தியற்ற மனிதர்களாக இருக்கிற அவர்களுக்கு கர்த்தருடைய பாவ மன்னிப்பு தேவை அப்படிங்கிறத நாம் உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்களை குப்பைகளாக நாம் கருதாமல் அவர்களுக்கும் கர்த்தர் தேவை என்று அவர்களை நாம் நேசித்து அவளுக்கு சுவிசேஷத்தை, ரட்சிப்பை கொடுத்து அவர்களை அந்த ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய ஒரு கடமையாக இருக்கிறது. அவைதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்கள், எத்தனையோ பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்வில் நமக்காக கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக எல்லா சிலுவை பாடுகளை அவரை ஏற்றுக்கொண்டபடியால் நாம் அவரை எவ்வளவு அதிகமாக நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறத கர்த்தர் இந்த ஊமையின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் வருத்தப்படுகிறோமா? பாவம் என்கிற பார சுமையை நீங்களும் நானும் நம்முடைய தோள்களில் சுமந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இளைப்பாறுதல் தருகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தார், நாம் ஆண்டவரிடத்தில் அதிகமான அன்பை பெற்றிருக்கிறோம் என்றால் நாம் தேவனிடத்தில் அதிக அன்பை நாம் கொடுக்க வேண்டும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 44 அந்த பெண் தன்னை ஏற்றுக்கொண்டதற்கும் சீமோன் தன்னை ஏற்றுக்கொண்டதற்குமே இடையே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு பாருங்க. ஸ்திரீயினமாய் திரும்பி சீமோனை நோக்கி,
இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ தன் உட்பிரவேசித்து முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த வசனங்களை ஒரு கான்ட்ராஸ்ட் மேக் பண்ணுறாரு. தன்னை விருந்துக்கு அழைத்த சீமான் என்ன செய்தார், விருந்துக்கு அழைக்கப்படாத ஒரு தன்னை பார்க்க வந்த இந்த ஸ்திரீ என்ன செய்கிறார். அவர் சொல்கிறாரு, சிம்பிளாக சொல்கிறாரு, நீ என்னுடைய கால்கள் கழுவுறதுக்கு தண்ணீர் தரல, ஆனால் இந்த பெண்ணோ தன்னுடைய கண்ணீர்கள்னால் என்னுடைய கால்களை கழுவுகிறார். நீ என்னுடைய பாதங்களுக்கு முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ வந்த நேரம் முதற்கொண்டு என்னுடைய பாதங்களை முத்தம் செய்தார். சீமோனே, நீ என்னுடைய தலை எண்ணெயினால் கால்களை என்ன செய்யலை, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இந்த பெண்ணோ என்னுடைய பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினார். இப்போ பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை உபசரிப்புக்கு அழைத்தது யார் அப்படின்னா இந்த சீமான் தான். ஆனால் ஒரு உபசரிப்பு செய்ய வேண்டிய ஒரு சரியான உபசரிப்பை அந்த மனிதன் என்ன செய்யலைங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யலை அப்படிங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சுற்றி காட்டுகிறார். ஆனால் இந்த பெண்மணி தன்னுடைய தேவை அறிந்தவராக, இயேசு கிறிஸ்து தனக்கு தேவை, தன்னுடைய பாவ மன்னிப்புக்கு அவர் தேவை, என்னுடைய இந்த பாரமான பாவ சுமைக்கு அவர் தேவை என்பதை அவர் அறிந்தவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு பணிவிடைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு செய்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் சீமோனை விட அந்த பெண் தனக்கு சிறந்த வரவேற்பை அளித்ததாக இந்த இடத்துல கூறுகிறார். ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பெண்மணியை இங்கு இந்த ஊமைக்காக அவர் பயன்படுத்தவில்லை, மாறாக அவளுக்கு உதவி செய்வதை ஆண்டவர் இங்கே காட்டக்கூடியவராக இருக்கிறார். இங்கே ஒரு மிக விசித்திரமான ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த சீமான் அந்த பெண்ணை ஒரு மிக மோசமாக, அந்த பெண்ணை மிக ஒரு பாவியாக அந்த மனிதன் அவனை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு பார்க்கும் பொழுது அந்த பெண்ணை நினைத்து அந்த பெண்ணுடைய இருதயங்களை அவர் அறிந்தவராக அந்த பெண்ணிற்கு உதவி செய்ய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்வரக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த பெண் விசுவாசம் உடையவராய் இவை எல்லாவற்றையும் அவரிடத்துல அவர் செய்தவராய் இருக்கிறார். இந்த பெண் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்தவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பணிவிடை செய்தார். இந்த பவுல் 1 தீமோத்தேயு 1:15 உணர்ந்தது போலதான் இந்த பெண் தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்ந்திருக்கிறார். பவுல் சொல்லும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. அவர்கள் பிரதான பாவினார். தான் பாவி என்பதை பவுல் உணர்ந்து இந்த வசனத்தை சொல்கிறார். இந்த பெண்ணும் தன்னுடைய பாவ நிலையை, தன்னுடைய பாவத்தினுடைய பாரத்தை உணர்ந்தவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தின் அருகே அங்கு அமர்ந்திருந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு அடிக்கடி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் உங்களுக்காக பேசுவதை கேட்டு அவர் தன் வழிகளை உங்களுக்கு சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டும். அவர் நமக்காக செய்த எல்லாவற்றுக்காக அவரை அன்பு கூர்ந்து நாம் பாராட்ட வேண்டும். அதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. லூக்கா 7:47-49 மற்றும் மார்க்கு 2:10 ஆகிய இரு வசனங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீகத்திற்கான ஒரு சான்றை நமக்கு கொடுக்கிறார். தனக்கு இருக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். பிரியமானவர்களே, அங்கிருந்த ஜனங்கள் பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ பாருங்க, அங்கிருந்த சீமோனுடைய மனதையும் ஆண்டவர் அறிந்துராய்ந்தார். அங்கு அவரோடு பந்திருந்த மற்றவர்களுடைய இருதயங்களையும் கர்த்தர் அங்கு அறிந்துராக இருக்கிறார். ஆகவே அந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை
கேட்க ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுடைய பாவங்களை என்ன செய்ய முடியாதுங்க? மன்னிக்க முடியாது. பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே அதிகாரம் யாருக்கு இருக்குதுங்க? அது தேவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் கொண்டிருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பெண்மணி பார்த்து, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது, தன்னுடைய தெய்வீகத்தை, தன்னுடைய தேவத்துவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே நிரூபிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதே போன்ற ஒரு சம்பவம் தான் மார்க் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு திமிர்வாதக்காரனை அவர்கள் கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கிருந்த ஜனங்களும் சொன்னாங்க, பாவங்களை மன்னிக்க இவன் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், எது சுலபம்? உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்றது சுலபமா, அல்லது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றது சுலபமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார். பிரியமானவர்களே, ரெண்டுமே சுலபம் கிடையாது. ஏனென்றால் அற்புதங்கள் செய்கிறதும் சுலபம் அல்ல, பாவங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்றதும் சுலபம் அல்ல. இது ரெண்டுமே தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போஸ்தலர்கள் அவங்க அற்புதம் செய்தார்கள், ஆனால் தேவனிடத்திலிருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் உண்மையாகவே ஒரு அற்புதம் செய்வதும், உண்மையாகவே ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதும் யார் அப்படின்னா அது தேவன் ஒருவர் மாத்திரமே. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே தேவனாக இருக்கிறார், அவர் தேவத்துவத்தை தரித்தவராக இருக்கிறார். அவைதான் அந்த பெண்மணியை சொன்னார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். இறுதியாக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசத்தினால் நீ என்ன செய்யப்பட்டாய்? ரட்சிக்கப்பட்டாய், நீ சமாதானத்தோட போ அப்படின்னு சொல்கிறார். ஆகவே அந்த ஸ்திரீ, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த பெண்மணிக்கு நிபந்தனை அற்ற ஒரு பாவ மன்னிப்பு வழங்கப்படவில்லை, மாறாக அவளுடைய விசுவாசத்திற்கும் அந்த விசுவாசத்தினுடைய செயல்களுக்கும் அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட கர்த்தரை விசுவாசிப்போம் என்றால், நம்முடைய விசுவாசத்தின் கிரியைகளை நம்ம காண்பிப்போம் என்றால், கண்டிப்பாக தேவன் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் இங்கிற வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. அப்போ இங்கே ஒரு மனிதனுக்கு சமாதானம் எப்போ வருது அப்படின்னா, அவன் ரட்சிக்கப்படும் பொழுது வருது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான சமாதானத்தை நம்ம எப்போ பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, பாவம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகும் பொழுது தான் அது உண்மையான ஒரு சமாதானத்தை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவுக்குள் ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு மட்டுமே இந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட ஒருவர் மட்டுமே இரவு தூங்க செல்லும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படவில்லை என்றால் இன்றைய மனம் திரும்புங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மனம் திரும்பி அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்று உங்களுடைய பாவங்கள் கழுவி தேவ சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த உண்மையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில முக்கிய பாடங்களை நாம் பார்த்து இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். சீமோனுடைய எண்ணங்களை அவர் அறிந்திருந்தார், நம்முடைய எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். இரண்டாவது, நாம் இயேசுவை சரியாக நடத்துகிறோமா? சீமோன் இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைத்தார், ஆனால் அவருக்கு வேண்டிய உபசரிப்பை அங்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை எப்படி நாம் சரியாக உபசரிக்கிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்கள். மூன்றாவதாக, பாவம் வேதனையானது. அந்த ஸ்திரீ தன்னுடைய பாவ வாழ்க்கையினுடைய வேதனையை உணர்ந்தவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தின் அருகே அமர்ந்து பாவ மன்னிப்புக்காக அவர் வருந்தி கொண்டிருந்தார். நாமும் அந்த வேதனை உணர்ந்தவர்களாய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நான்காவதாக, மற்றவர்களை குறித்து மதிப்பிடுதல். அந்த பரிசேயன் சீமோன் என்பவன் இந்த பெண்ணை என்ன செய்தாருங்க? மிக பாவியாக அங்கு கருதி அங்கு குறைவான மதிப்பை பெற்றிருந்தார். 1 யோவான் 4:19 சொல்லும் பொழுது, அவர் தேவன் மீது நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் முதலில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆறாவதாக, இயேசு நம் எண்ணங்களை அவர் அறியக்கூடியவராக இருக்கிறார். இயேசு நம் எண்ணங்களை அறிந்தால் நம்முடைய நிலை என்ன,
ஒருவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படியோ அவன் அப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் சரியானதாக இருக்க வேண்டும். 7வதாக, ரட்சிப்பின் பின்பே சமாதானம் மகிழ்ச்சியும் வரும். இன்று அநேக மக்கள் மகிழ்ச்சிக்காக அநேக காரியங்களை தேடி அலைகிறார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி எங்கே தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்துவை தேடும் பொழுது உண்மையான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 8வதாக, வெளியேற பெற்றதை அந்த ஸ்திரீ கொடுத்தாள். அப்போ பாருங்க, அந்த நேரத்தில் தன்னிடத்தில் இருந்த மிக உயர்ந்த பொருளை வைத்து இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்களை கழுவினார். நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவருக்காக எதை கொடுக்கிறோம்? விலை உயர்ந்ததை கொடுக்கிறோமா? நமக்கு பிரயோஜனம் இல்லாததை கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்கள். 9வதாக, மிகுந்து அன்பு கூர்ந்தல். அந்த பெண் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மிகுந்த அன்பை வெளிப்படுத்தினார். நாம் தேவனை எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. 10வதாக, வாழ்வதற்கான காரணம். இயேசு அவளுக்கு வாழ்வதற்கான ஒரு காரணத்தை கொடுத்தார். இறுதியாக சொல்லும் பொழுது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு போ, இன்றையிலிருந்து உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஆண்டவர் காமிச்சார். 11வது, தேவனிடம் நமக்கு கடன். அப்போ பாருங்கள், இந்த ஊமையில் கடனை பற்றி சொல்லும் பொழுது, பாவியாகி நாம் தேவனுக்கு பெரிய கடனாளிகளாக இருக்கிறோம். இயேசு சிந்திய ரத்தம் இல்லாமல் நம்மால் இந்த கடனை என்ன செய்ய முடியாதுங்க, அடைக்க முடியாது. ஆகவே நம்முடைய கடன்களை அடைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம். 12வதாக, அன்பே மிகுந்த ஒரு சிறந்த குணமாக இருக்கிறது. தேவனுக்கு நம்முடைய நன்றியுள்ள அன்பிலிருந்து அது வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக 13வதாக, பாவத்திற்கான விலையை மனிதனால் கொடுக்க முடியாது. பாவத்திற்காக தேவனுக்கு செலுத்தத்தக்க ஒரு பொருள் மனிதனிடம் எதுவுமே இல்லை. அதற்கான ஒரே ஒரு விலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. 14வதாக, இயேசுவே பதில். சிலர் மற்றவர்களை விட அதிக பாவத்தில் மூழ்கி இருக்கலாம், ஆனால் அதற்கான பதில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மட்டுமே உள்ளது. 15வதாக, இயேசுவின் தேவை. இயேசுவுக்கு விருந்து கொடுப்பது வேறு, அவரை தேவையாக அவரை உணர்வது வேறு. சீமோன் விருந்து கொடுத்தான், ஆனால் ஆண்டவருடைய தேவையை அந்த பெண்மணி புரிந்திருந்தார். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய தேவையை உணர்ந்தவராய் தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த பாடங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு புதிய பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு இருப்பாராக. நன்றி.